கடலீர் உள்ளளவும் தார் உள்ளளவும் கடலீர் உள்ளளவும் இந்த தார் உள்ளளவும் கடலீர் உள்ளளவும் இந்த பேர் உள்ளளவும் நீவாயே நீவாயே நாதம் உள்ளளவும் மனமாவர வாழ்த்துகின்றேன். இருந்தாலும் இன்றைய தினத்தில் உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? எதற்காக அழைத்தீங்க? இதனால் உனக்கும் எனக்கும் திருமணம் நடந்து சில ஆண்டுகள் உருவாகி விட்டது. இதனால் வெளியே புத்திர சந்தானம் என்பதே கிடையாது. இந்த யமனை கட்டி காப்பதற்கு எதுவுமே ஒரு பிள்ளை இல்லை. நாட்டு மக்கள் நான் முன்னே போக விட்டு என்னை மலடி மலடி என்று சொல்லும் வார்த்தை என் மனதியை புண்பட்டு விட்டது. அதனால் நீ எனக்கு பிள்ளையாகவும் நான் உனக்கு பிள்ளையாகவும் வாடிக்கை நடத்திக்கிட்டு வரோம். உண்மைதான். என்னங்க இருந்தாலும் மக்கள் பேசுவதை விடு. சரி, நம் குடும்ப ரகசியம் நமக்கு மட்டும்தான். ஆமா. இருந்தாலும் என்னை பார்க்கும் பொழுது உனக்கு எதுவுமே தோணவில்லையா? எப்படி தெரியுமா இருக்கிறது? உங்களை பார்த்தவுடன் கடலை விட்டு அலை பிரிந்தாலும் கண்ணை விட்டு அவை பிரிந்தாலும் மலரை விட்டு சுவை பிரிந்தாலும் மலரை விட்டும் மனம் பிரிந்தாலும் இந்த மரிதேவி உங்களை விட்டு பிரிவதற்கு மனம் வரவில்லை. தானே 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 நன்னே தானே நன்னே தானே நன்னா தன்னே நன்னே தானே நன்னே தானே நன்னா தொட்டுக்கொள்ள ஆசைகள் துள்ளும் ரெண்டு கிண்ண சந்தன கிண்ணம் தொட்டுக்கொள்ள ஆசைகள் துள்ளும் பூவை அள்ளி பூவை கையில் கொடுத்த பின்னும் தொட்டு தந்த கையில் மானும் விசுரே இன்னும் சடங்கை ஒலி கையிலே இருவரில் மோதா எண்ணங்கள் சூடுபட்டா நீ தருவேகா சலங்கை ஒலி கையிலே இருவரில் மோதா நகங்கள் உரசி கொண்டால் அனல் உருவாகும். கணினியும் சூடிக்கொண்டால் அது கொஞ்சம் மாறும். இந்த மங்கை நீயும் சூடிக்கொண்டால் அது கொஞ்சம் மாறும். ரெண்டு கண்ணும் சந்தன கிண்ணம் தானடி நன்னானே தானடி நன்னானே தானடி நன்னானே தானடி நன்னானே மேகா இறங்கி வந்து மகள் அடிக்காதோ வானோ இறங்கி வந்து அடிக்காதோ மேகோ இறங்கி வந்து மகள் அடிக்காதோ வானோ இறங்கி வந்து அடிக்காதோ நனைஞ்ச மலர்களுக்கு குளிர் அடிக்காதோ நனைஞ்ச மலர்களுக்கு குளிர் அடிக்காதோ வண்டிகள் பறந்து வந்து அதை சுவைக்காதோ தான நன்ன தான நன்ன தன்ன நன்ன தான நன்ன தானே நன்ன 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 நானு நன்ன தானே நன்ன நானே நன்ன நானு நன்ன மருதேவி வந்தேன், ஆடிப்பாடி சந்தோஷமாக இருந்தேன்.
இருந்தாலும் நீ அரண்மனையை சென்று ஓய்வெடுத்துக் கொள், அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். புறப்படு. டேய், கணக்கு. வடதிசையில இருக்கின்ற பயிர்கள் என்ன பண்ணுகிறா? நாட்டுல குருமா நோய் பரவுதான். குருமாவா? டேய், அதனாலதான் வேப்பிலை எடுத்துட்டு வந்துக்கிறேன். கொரோனா தான் முடிஞ்சு போய் செய்யாண்டா, அதை ஞாபகப்படுத்துற பாவி. இதே மாரி உங்க அடிச்சுக்கினதுன்னா வச்சுக்க, கொரோனாவும் இல்ல ஒமேக்ரானும் இல்ல, நீங்க ஓய்ந்து போற நோய் தான் வரும். ஓய்வு போற நோய் தான் இருக்கட்டும். அதுக்கு வேப்பிலை வச்சுக்கிட்டு சுத்துற? ஆமா. யார் சொன்ன வேப்பிலை வச்சுட்டு சுத்துற? சொல்லு. காலியா தலை வேண்டிக்கின்னு காலியத்தை வேண்டிக்கின்னு ஜமீன் ஆடுற பாடு பையன் சொன்னா வேப்பிலை வச்சுன்னு பாடான்னு அதுனாடா ஜமீன் ஆடுற பாடு பையா. உன்னை சொல்லுவனா? ஒரு மரியாதை உன்னை சொல்லுவனா? சொல்லுவா. டேய், ஏய், வடதிசையில பயிர்கள் எப்படி இருக்கின்றது? ஐயா, நகர்வலம் வர வேண்டும். செழுமையாக இருக்கின்றது. இருக்கின்றது. ஆமா. ஆகையா இப்பொழுது வடதிசை வர வேண்டும், ஏய், கிழக்கு திசை செல்ல வேண்டும். ஆமா. புறப்படு. ஏய், என்னடா இது? போட்டபடியா இருக்குது. ஆமாங்க. எங்க? ஐயோ, ஐயோ. எங்க? கரெக்டா இருக்கு. அங்க பாருங்க. அங்க இருக்கு. அங்க இருக்கு. அதாவது ஐயோ, எட்டு போட்டு நாத்தலாம் வேற காஞ்சி போய் கிடக்குது. ஏய், என் பணம் பூரா கையா போகுதுடா. என் பணம் பூரா கையா போகுதுடா. 4.25 லட்சம் ரூபாய் நாங்க உனக்கு கொடுத்துக்கிறோம். எங்க பணம் கையா போகல. ஏன்டா தாயத்த பையா, அடிக்கிறதுக்கு 5 ரூபாய்க்கு நடிச்சானா 10 ரூபாய்க்கு நடிக்கிறிய. உனக்கு கத்து கொடுத்த பாடு பையன் தான். அந்த கத்து குத்த பாடு பையன் எந்த பாடு பையன் தெரியுமா? நிக்கிறானே, இந்த பாடு பையன் தான். வா, உனக்கு கத்து கொடுத்தவன் எவன்? நீதான். ஓ, நீங்கதான். ஒரு கத்து கொடுத்த குருவை பாடுன்னு சொல்லலாமா? ஜமீன்தார் இப்பதான் பருப்பு எடுக்கணும் சொல்லலாமா? சொல்ல மாட்டா. கரெக்டா நின்னா கரெக்டா டைஸ். நான் யாரு? குரு. நீ யாரு? சிசியா. குருவை பார்த்து பாடுன்னு சொல்லலாமா? சொல்லலாமா? சொன்னியா? தாயா? இரு. தாயா? நீ பேசுறத பேசுதியா? நான் பேசுறத கொஞ்சம் கேளுங்க. என்ன சொல்லி போட்டு வச்சு என்ன வளர்த்த? ஓ, டாய், குருவ மிஞ்சல சிஷியனாக இருக்க வேண்டும். ஆமா. என்ன போலயே பப்புனு வேஷம், நான் பப்புனு வேஷத்துல இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. பல 4 வேஷத்தை கத்துக்கோ. ஆமா. பேர் எடு அப்படின்னு சொன்னேன். ஆமா. இந்த வேஷத்துக்கு வழிகாட்டி விட்டது நீ. ஆமா. அண்ணன் தம்பி குருநாதன் எல்லாமே கொட்டாக்குள்ள மேல வந்துட்டுனா நான் வந்துக்கிற வேஷம். நீ ஜமீன்தார், நீ நான் வந்துக்கிற நானு அப்படின்னா